100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய பிறந்த ரகசியம்தான் என்ன? ஏன் பிறந்தோம், எதற்காக பிறந்தோம் என்று தெரியாமல் புலம்பிக் கொண்டிருக்கும் உங்களுடைய எதிர்கால நிலை என்ன? நீங்கள் இவ்வளவு மோசமான நிலைக்கு செல்ல காரணம்தான் என்ன? வாழ்க்கையில் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஓடிக்கொண்டிருக்கும் உங்களுக்கு பணம் சேராமல் போக காரணம் என்ன? கோடீஸ்வரராக என்னவெல்லாம் செய்ய வேண்டும், என்னவெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றியும் உங்களுடைய குடும்பத்தின் நிலையை பற்றியும் நீங்கள் பிறந்த ரகசியம் அப்படின்ட்டு கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை ரகசியம், பிறந்த ரகசியம் எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை கடைசி வர பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரியும். அதுக்கு முன்னாடி கடவுள் மீது, இறைவன் மீது நம்பிக்கை கொண்ட நீங்கள் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடகம் ராசியுடைய அதிபதி பார்த்தீங்கன்னா சந்திர பகவான். கடகம் ராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதத்திலையும் பூசம் 4 பாதங்களிலும் ஆயில்யம் 4 பாதங்களிலும் பிறந்த நட்சத்திரக்காரர்களாகிய நீங்கள் தான் கடகம் ராசிக்காரர்கள் அப்படின்ட்டு அழைக்கப்படுறீங்க. கடகம் ராசி நட்சத்திரக்காரர்களாகிய நீங்கள், அதாவது கடகம் ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து நட்சத்திரக்காரர்களுக்குமே நாம் சொல்ல போகின்ற இந்த விஷயம் பொருந்தும் அப்படின்ட்டு 100% உறுதியாக சொல்லலாம். 12 ராசிகளில் 2வது சர ராசி தான் உங்களுடைய கடக ராசி. பஞ்சபூதங்களில் கடகராசி நீர் தத்துவத்தை குறிக்கக்கூடிய ராசி என்று சொல்வாங்க. மேலும் உங்களுடைய ராசி ஒரு பெண் ராசி. இது நண்டு போன்ற அமைப்பில் முத்து சிதறலாக ஒளிரும் நட்சத்திர கூட்டமைப்பை கொண்டதே கடகராசியாகும். 12 ராசிகளில் அதிக அளவு ஈர்ப்பு, வசீகரிக்கும் சக்தி எல்லாமே பெற்றிருக்கக்கூடிய ராசியும் உங்களுடைய ராசி தான். கடகம் ராசிக்கு ரிஷபம், கன்னி, விருச்சகம், மகரம், மீனம் போன்ற ராசிகள் ரொம்பவே கூட்டாக இருக்கக்கூடிய ராசிகள் அப்படின்ட்டு சொல்லலாம். மற்ற ராசிகள் பகையாளி ராசிகள் அப்படின்னுட்டும் சொல்லுவாங்க. கடகம் ராசியில் பிறந்த நீங்கள் எல்லோர்கிட்டையும் மரியாதையும் சாந்தமாகவும் சகிப்புத்தன்மையாகவும் கடவுள் பக்தியாகவும் இருக்கக்கூடிய ஒரு ஆள். நடுத்தர உயரம் கொண்ட நீங்கள் சிறு வயதில் ஒல்லியாக இருந்தாலும் வயசு ஆக ஆக உடல் பெருத்து உருண்டு திரண்டு அகன்ற உடலோடு சற்று குண்டாக இருப்பீங்க. உங்களுக்கு கூர்மையான மூக்கு, உயர்ந்த நாசி, அழகான உதடுகள், அழகான வில் போன்ற புருவங்கள் யாவும் இருக்கும். பேச்சில் உறுதியாக இருப்பீங்க. நாம் என்ன பேசுகிறோம், ஏது பேசுகிறோம் அப்படின்ட்டு தெரிந்து தான் பேசுவீங்க. மெல்லிய குரலில் பேசுவீங்க. குரலை உயர்த்தி பேச மாட்டீங்க. உங்களுடைய பார்வையில் ஒரு அழகு இருக்கும். நல்ல ஞாபக சக்தி இருக்கும். அறிவாற்றல் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். எந்த துறையில் நீங்கள் நுழைந்தாலும் அங்கே உங்களுடைய அதிகாரத்தையும் ஆளுமையையும் நிலைநிறுத்துவீங்க. உங்களுடைய அன்பான பேச்சாலும் நிர்வாக திறனாலும் அனைவரையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளார கொண்டு வந்துடுவீங்க. உங்களுக்கு மேலான அதிகாரத்தில் இருப்பவங்களுக்கு நீங்கள் சற்று மரியாதையை கொடுப்பீங்க. ஆனால் ரொம்ப மரியாதை கொடுக்க மாட்டீங்க. என்னதான் மேல் அதிகாரியாக இருந்தாலும் உங்களுக்கு மரியாதை கொடுத்தா தான் நீங்கள் அவங்களுக்கு மரியாதை கொடுப்பீங்க. அப்படியாப்பட்ட ஒரு வர்க்கத்தில் பிறந்தவங்க தான் கடக ராசிக்காரர்களாகிய நீங்கள். அது மட்டும் இல்லை, உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா யாருக்குமே நீங்கள் விட்டு கொடுத்து போக மாட்டீங்க. அதாவது விட்டு கொடுத்து போகிறவங்க கெட்டு போக மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் விட்டு கொடுத்து போக மாட்டீங்க. ஏன், எதுக்கு? நீங்கள் நல்லது அப்படின்னா தான் விட்டு கொடுத்து போவீங்க. கெட்டதுக்கு விட்டு கொடுத்து போக மாட்டீங்க. அதனால் நீங்கள் கெட்டு போக மாட்டீங்க கடகராசிக்காரர்களே. அது மட்டும் இல்லை, ஒருவருடைய மனதை சந்திரன் தான் ஆட்டி வைக்கிறது அப்படின்ட்டு ஜோதிட சாஸ்திரங்களே சொல்லுகின்றது. இதனால் நீங்கள் வெகு விரைவிலேயே மற்றவர்களுடைய மனதில் இடம் பிடித்து விடுவீங்க. ஒருவருடைய மனதை எந்த அளவுக்கு புரிந்து கொள்கிறீர்களோ அதே அளவுக்கு உங்களுடைய மனதை மற்றவர்கள் புரிந்து கொள்வாங்க. ஏன்னா உங்களுடைய பேச்சில் அப்படி ஒரு தெளிவு இருக்கும், உங்களுடைய செயலில் அப்படி ஒரு நேர்மை இருக்கும். அதனால் கடகம் ராசிக்காரர்கள் அப்படின்னா மற்றவர்கள் ஒதுங்கியே நிற்பாங்க. அவன் தனித்துவமானவன்டா, அவனுக்கு எல்லாமே தெரியும்டா, அவன் சொல்கிறது தப்பாகவே இருக்காதரா, அவன் ஒரு நீதிமான்றா அப்படின்ற மாதிரி உங்களை பற்றி மற்றவர்கள் எப்போதும் புகழ்ந்து கொண்டே இருப்பாங்க. உயர்ந்த லட்சியங்களை கொண்டவர்கள் நீங்கள். சுறுசுறுப்பாக செயல்பட்டு எதையுமே திறமையோடு முடிக்கக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட இருக்கும். எல்லோரிடத்திலும்
சகஜமாக பழகி அனைத்தையுமே எளிதில் கிரகித்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட இருக்கும். எந்த ஒரு காரியத்திலையும் தீவிரமாக ஆலோசித்து செயல்படும் நீங்கள் துணிந்த பின் துயரமில்லை அப்படின்ற சொல்லிற்கு ஏற்ப நண்டு பிடி போட்டு காரியத்தை கச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய ஆள் தான் கடகம் ராசியில் பிறந்த நீங்கள். உங்ககிட்ட இரக்க குணம் அதிகமாக இருக்கும். எளிதில் உணர்ச்சி வசப்பற்றுவீங்க. இருந்தாலும் எதையும் முன்கூட்டியே அறிந்து தான் செயல்படுவீங்க. உங்ககிட்ட கற்பனை திறன் அதிகமாக இருக்கின்றது. உங்ககிட்ட பழகுவது கடினம் அப்படின்னாலும் பழகிய பின் யாராலும் பிரிய முடியாது. தன்னை நம்பியவர்களுக்கு எல்லாவித உதவியும் செய்யக்கூடிய ஆட்கள் நீங்கள். இதனால் அடிக்கடி ஏமாந்தும் போவீங்க. கள்ளம் கபடமின்றி வெளிப்படையாக பேசும் வெகுளித்தனம் உள்ளவர்கள் அப்படின்றதுனால உங்களால் பிறருக்கு எந்தவித இடையூறும் ஏற்படாது. ஆனால் மற்றவர்களால் பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திப்பீங்க. நாம் யார் வம்புக்கும் போல ஏன் இவன் நம்மளுக்கு இப்படி பண்ணுறான் அப்படின்ற மாதிரி பல சமயங்களில் புலம்பிக் கொண்டே இருப்பீங்க. பிறர் விருப்பத்திற்கு மதிப்பு கொடுக்காம தங்களுடைய கருத்துகளுக்கு மட்டுமே முக்கியத்துவம் தருவதால் பலருடைய வெறுப்பிற்கும் சில நேரங்களில் ஆளாகி இருப்பீங்க. நீங்கள் எடுத்துக்கொண்ட வேலையை முடிக்காமல் வெளியே வரமாட்டீங்க. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட கடினமான வேலையாக இருந்தாலும் சரி, சும்மா அசால்ட்டாக முடிச்சுட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டே இருப்பீங்க. உங்களுடைய 4ஆம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கிரன் கட்டடக்காரராக இருப்பதால் அதிநவீனமாக வீடு கட்ட விரும்புவீங்க. 6ஆம் இடம் நோய் கடன் எதிரி ஸ்தானத்துக்கு உரியவர் குரு அப்படின்றதுனால பொது காரியங்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் உதவுவது உங்களுக்கு நன்மையை தரும், உங்களுடைய வாழ்க்கையில் உயர்வை தரும் அப்படின்ட்டு சொல்லலாம். நீங்கள் சுகபோகமான வாழ்வையே விரும்புவீங்க. எப்பேற்பட்டாவது கஷ்டப்பட்டாவது கடினப்பட்டாவது உழைத்து சம்பாதித்து நல்லா வாழணும் அப்படின்ட்டு நினைத்து கொண்டே இருப்பீங்க. எல்லா விதத்திலும் பணத்தை சம்பாதிக்கக்கூடிய திறமையும் உங்ககிட்ட நிச்சயம் இருக்கின்றது. கையில் பணம் இல்லாமல் உங்களால் இருக்கவே முடியாது. கடனாக கொடுக்கும் பணம் எதுவும் திரும்ப வராது அப்படின்றதுனால கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனமாக இருப்பதும் நல்லது. ஏன்னா நீங்கள் பணம் கொடுப்பீங்க அப்படின்ட்டு மற்றவங்களுக்கு தெரியும். எப்பேற்பட்டாவது தலையை அடமான வைத்தாவது அவன் பணம் கொடுத்துருவான் அப்படின்ட்டு உங்ககிட்ட நம்பி வருவாங்க, பணத்தையும் வாங்கிடுவாங்க. ஆனால் நீங்கள் போய் திரும்ப கேட்டால் தோ தரேன் அதோ தரேன் அப்படின்ற மாதிரி மிக பெரும் மன உளைச்சலையே உங்களுக்கு ஏற்படுத்துவாங்க. ஆகையால் பணம் கொடுக்கல் வாங்கல்ல கவனமாக இருங்க. நீங்கள் ஆடம்பர செலவாளியாக இருப்பதால் தேவைக்கேற்ற பண வரவுகள் இருந்தாலும் சேமிப்பு அப்படின்றது உங்ககிட்ட அறவே இருக்காது. நீங்கள் அதாவது உங்களுடைய அசையா சொத்துக்களை பொறுத்தவரை மனைவி மற்றும் பிள்ளை பெயரில் இருப்பது தான் எப்பவுமே நல்லது. நீங்கள் வாழ்வில் மிக பெரும் உயரத்தை அடைய வேண்டும், பணம் சேர்ந்து கோடீஸ்வரனாக வேண்டும் அப்படின்ற ஒரு நினைப்பு இருந்தால் இதை செய்யுங்க. நிச்சயம் உங்களுக்கு நல்லதே நடக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணை பற்றி சொல்லும்போது 7ஆம் இடத்துக்கு அதிபதியாக சனி வருவதால் திருமண வாழ்க்கை ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அப்படின்ட்டே சொல்லலாம். ஆனால் பல திருப்பங்கள் வாழ்க்கையில் நடக்கும். திருப்பங்களுக்கு பிறகே இல்லை, திருப்பங்களுடனே வாழ்க்கை சுவாரஸ்யமாகத்தான் இருக்கும். ஆனால் பல திருப்பங்கள் அப்படின்ட்டு சொல்லும்போது சில பல பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். உங்களுடைய 8ஆம் இடமான ஆயுள் ஸ்தானத்துக்கும் சனியே அதிபதி அப்படின்றதுனால தீர்க்க ஆயுள் உங்களுக்கு இருக்கின்றது. நிச்சயம் 60 வயதை தாண்டி நீங்கள் நலமுடன் வாழ்வீர்கள். சின்ன வயசில் இருந்தே சுயமாக வீடு மனை வாசல் வண்டி வாகனங்கள் யாவும் சிறப்பாக அமைந்து சுகபோக வாழ்க்கை வாழ்வீர்கள். ஆனால் வண்டி வாகனம் உங்களுக்கு அடிக்கடி செலவு வைத்து கொண்டே இருக்கும். நீங்கள் அதை கண்கூடாக பார்த்திருப்பீர்கள். கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கடன் வாங்கிறது அப்படின்றது பிடிக்காத ஒரு விஷயம் அப்படின்ட்டு சொல்லலாம். கடன் கொடுக்கறதும் உங்களுக்கு பிடிக்காத விஷயம்தான். இருந்தாலும் கடன் கேட்டு யாராவது வந்துட்டா கண்டிப்பாக கொடுத்துருவீங்க. அது மட்டும் இல்லை, பெற்றோர் கடன் வாங்கியிருந்தாலும் தன்னுடைய சொத்துக்களை விற்றாவது அனைத்தையும் தன்னுடைய வாழ் நாட்கள்லையே அடைத்து விடக்கூடிய தன்மானம் மிக்கவங்க, சுய கௌரவம் மிக்கவங்க தான் கடகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள். 10ஆம் இடத்துக்கு உரிய ஜீவனஸ்தானத்துக்கு அதிபதியாக செவ்வாய் வருகின்றது. உங்களுக்கு பிரபல யோகாதிபதியாகவும் செவ்வாய் இருக்கின்றது. இதனால் நீங்கள் பெரிய ஒரு பதவியிலையும் வியாபாரத்திலையும் சாதிக்க விரும்புவீங்க. காவல்துறை, இராணுவம், கப்பல், தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் ஆர்வத்தோடு ஈடுபடுவீங்க. விவசாயத்துறையும் உங்களுக்கு நிச்சயம் கை கொடுக்கும். தனியார் துறைகளில் பல பிரச்சனைகளை
அனுபவித்திருப்பீங்க வேலை செய்கிற இடத்துல. 11ஆம் இடமான மூத்த சகோதர ஸ்தானத்துக்கு பாதகாதிபதியான சுக்கிரன் வருவதால் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் பலன் பெறுவார்கள் உங்களால், தவிர அவங்களால் உங்களுக்கு எந்தவித உதவிகளும் கிடைக்காது. அப்படியே உதவிகள் கிடைத்தாலும் அதை சொல்லி காமிப்பாங்க அப்படின்றத உறுதியாக சொல்லலாம். மிக முக்கியமாக கடகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் எப்பேற்பாடுபட்டாவது கடின உழைப்பை வெளிப்படுத்தியாவது நன்றாக வாழ வேண்டும் அப்படின்ட்டு தான் நினைப்பீங்களே தவிர மற்றவர்களுடைய உழைப்பில் வாழ வேண்டும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு ஒருபோதும் வந்தது கிடையாது. உங்களுடைய பிறந்த ரகசியம்தான் என்ன அப்படின்றதெல்லாம் பற்றி பார்க்கும்போது நீங்கள் பிறந்ததே ஒரு அதிசயம்தான். கடகம் ராசியில் பிறந்ததே மிக பெரும் ஒரு அதிர்ஷ்டம்தான். உழைப்பு 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 இது ஒன்றே உங்களுடைய குறிக்கோளாக இருக்கும். எப்போதும் மற்றவர்களுடைய சொத்துக்கு ஆசைப்படாத நீங்கள் பிறந்ததே ஓர் அதிசயம்தான். பார்ன் வித் கோல்டன் ஸ்பூன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. பிறக்கும் போதே தங்கத்தட்டோடு பிறந்தவன், தங்கத்தட்டில் சாப்பிட்டவன் அப்படின்ற மாதிரிலாம். ஆனால் கடகம் ராசியில் பிறந்த நீங்கள் அப்படி அல்ல. பிறப்பில் ஏழ்மையாக இருந்தாலும் படிப்படியாக உயர்ந்து தங்களுடைய உழைப்பால் தான் அந்த ஒரு மிக பெரும் ஒரு வளர்ச்சியை அடைவீங்க. உங்களுடைய ராசி அதிபதி சந்திரனாக இருப்பதால் தாயின் மீது அதிக பாசத்தை வச்சிருப்பீங்க. தெய்வத்திற்கு நிகராக தாயை மதிப்பீங்க. கடக வீட்டில் குரு உச்சம் பெறுவதால் எந்த இடத்திலும் கடக ராசிக்காரர்கள் எப்போவுமே முதல் இடத்தை தான் பிடிப்பீங்க. அது படிப்பில் ஆகட்டும் சரி, வாழ்க்கையில் ஆகட்டும் சரி, முதல் இடத்தை பிடிப்பதையே நீங்கள் குறிக்கோளாக வைத்திருப்பீர்கள். நீங்கள் பிறந்த இடத்தை விட்டு ரொம்ப தூரத்திற்கு எங்கு குடியிருக்கின்றீர்களோ அங்குதான் நீங்கள், அதாவது பிறந்த இடத்தை விட்டு வெளியில் போனாதான் நீங்கள் ரொம்பவே ஒரு வளர்ச்சியான நிலை, மிகவும் உச்சகட்ட நிலையை அடைவீர்கள். அதாவது வாழ்வின் உச்சத்தை அடைவீர்கள். பொதுவாக உங்களுடைய பரம்பரை அதிக தெய்வ வழிபாடு கொண்ட பரம்பரையாக இருக்கும். நிலம், வீடு, வாகனம் அப்படின்ட்டு வசதி வாய்ப்புகள் எப்பொழுதும் நிரந்தரமாக உங்களுக்கு இருக்கும். ஒரு வாட்டி வந்துடுச்சு அப்படின்னா அது உங்களை விட்டு போகவே போகாது. கடகம் ராசிக்காரர்கள் தன்னை நம்பியவர்களுக்கு எல்லா விதமான உதவியும் நீங்கள் நிச்சயம் செய்வீர்கள். நம்பிக்கை அப்படின்னா உங்ககிட்ட தான் கற்றுக்கணும். அது மட்டும் இல்லை, கொடுத்த வாக்குறுதியை எப்படி காப்பாற்றணும் அப்படின்றதையும் உங்ககிட்ட தான் கற்றுக்கணும். உங்களிடம் தியாக மனப்பான்மை அதிகம் இருக்கின்றது. வெகுளித்தனம் அதிகம் இருக்கின்றது. உங்களை மற்றவர்கள் ஏமாற்றுவார்கள் அப்படின்ட்டு தெரிந்தும் அவங்க கூட நீங்கள் பழகுவீங்க. ஏன்னா அப்படி ஒரு உண்மையான நட்பு தான் உங்களுடைய நட்பு. கடகராசியில் பிறந்த நீங்கள் திருமண வாழ்க்கையை பற்றி பார்த்தா திருமண முயற்சியில் காலதாமதம் ஏற்படும். அதாவது திருமணம் பண்ணணும் அப்படின்ட்டு நினச்சிங்கன்னா பல சோதனைகளை நீங்கள் சந்தித்திருப்பீங்க. ஒரு சிலருக்கு திருமணம் நிச்சயத்த பிறகு மாறி அமையும் நிலை ஏற்படலாம். அதாவது திருமணம் கைகூடாது, நிச்சயதார்த்தத்தோடவே முடிந்திருக்கக்கூடிய நிலையும் இருக்கும். அல்லது தன்னை விட வயதில் முதிர்ந்தவர்களை நீங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டிய ஒரு நிலையம் ஏற்படலாம். பெரும்பாலும் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு திருமணத்திற்கு பிறகு பதவி, உத்தியோகம், சுயதொழில் போன்றவற்றில் மிக பெரும் முன்னேற்றம் இருக்கும். உங்களுடைய திருமணம் பெரியோர்களால் நிச்சயித்து நடப்பதை விட தான் விரும்பி திருமணம் செய்து கொள்வது தான் மிகவும் நல்லதாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லலாம். கடகம் ராசிக்கார பெண்களை பற்றி பார்க்கும்போது கடகம் ராசியில் பிறந்த பெண்கள் எப்போதுமே தங்களுக்கென்று ஒரு கடமை பாக்கி இருக்குது அப்படின்ட்டு நினைத்து கொண்டு செயல்படுவீங்க. உலகத்தில் உள்ள சிறந்த தாய் என்று யாருன்னு தேடி பார்த்தா கடகராசியில் இருக்கக்கூடிய பெண்களாக நீங்கள் தான் சிறந்த தாயாக இருப்பீர்கள். தங்களுடைய பிள்ளைகளுக்காக எதையும் தியாகம் செய்யக்கூடியவர்கள் நீங்கள். ரொம்பவே மென்மையாக எளிதில் எதையும் அணுகக்கூடியவர்களாக இருப்பீங்க. தங்களுக்கென்று வரும்போது துணிந்து போராடவும் தயங்க மாட்டீங்க. வலிகளோட நீண்ட காலம் வாழக்கூடிய நீங்கள் தங்களுடைய நல்ல குணம் மற்றும் ஒழுக்கத்தால் மற்றவர்களின் மனங்களை வெல்லக்கூடியவர்களாக இருப்பீர்கள். கடகராசி பெண்கள் காதலில் விழுந்தாலும் உங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய தாய்மை உணர்விலிருந்து நீங்கள் விடுபட முடியாது. தாயின் அன்பு, அரவணைப்பு தான் அன்பு என ஆழமாக நம்பக்கூடியவர்கள் நீங்கள். தாயின் கவனிப்பு, காதல் இவை இரண்டையும் வேறுபடுத்தி புரிந்து கொள்ளும் தன்மை உங்களுக்கு இருந்தாலும் ஒரு தாயின் இடத்திலிருந்தே தனது துணையை வழிநடத்தி செல்ல விரும்பக்கூடிய ஆளாக நீங்கள் இருப்பீர்கள். இப்படியாப்பட்ட ஒரு அருமையான குணம் படைத்தவர்கள் தான் பெண்கள், அதாவது கடகராசியில் பிறந்த பெண்களாகிய நீங்கள்.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் இது பொதுவானது. அதாவது கடகம் ராசியில் பிறந்த ஆண்களும் சரி பெண்களும் சரி, ஒருவருக்கு ஒன்றை கொடுக்க வேண்டும் அப்படின்ட்டு நீங்கள் துணிந்துட்டீங்க வந்துட்டீங்க அப்படின்னா தன்னுடன் எதையும் வைத்து கொள்ளாமல் அனைத்தையும் மற்றவர்களுக்காக கொடுத்து விடுவீர்கள். உங்களுடைய குணத்தை புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு பலரும் உங்களை ஏமாற்றி தங்களுக்கு வேண்டிய காரியங்களை சாதித்து கொள்வார்கள். இதனால் உங்களுடைய உறவுகளில் பல்வேறு பரிமாணங்களை புரிந்து கொண்டு எச்சரிக்கை உணர்வுடன் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். எதிலும் பாதுகாப்பான உணர்வுடன் நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று. கடகம் ராசி நீர் ராசி அப்படின்றதுனால விருச்சகம் மீனம் ஆகிய ராசிக்காரர்கள் உங்களுக்கு பொருத்தமாக இருப்பார்கள். அதேபோல மற்றொரு கடக ராசிக்காரர்களுடன் உங்களுடைய பொருத்தம் சிறப்பானதாகவே இருக்கும். கடகராசி பெண்களுக்கு கன்னி மகரம் ரிஷபம் உள்ளிட்ட ராசிகளில் பிறந்தவர்களுடன் திருமணம் நடைபெற்றது அப்படின்னா உங்களுடைய திருமண வாழ்வு சிறப்பாக இருக்கும். ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா விருச்சகம் மீனம் கடகம் ராசியிலேயே இருக்கக்கூடிய பெண்களை திருமணம் செய்யலாம். பெண்களுக்கு கன்னி மகரம் ரிஷபம் போன்ற ராசிகளில் இருக்கக்கூடிய ஆண்களை திருமணம் செய்யலாம். ராசி சக்கரத்தில் கடகத்திற்கு பொருந்தாத ராசி அப்படின்னா அது மகர ராசி தான். காற்று மற்றும் தீ ராசிக்காரர்களுடனான உங்களுடைய உறவை தொடர்வது ரொம்பவே கஷ்டமானதாக இருக்கும். அதனால் மகர ராசி உங்களுக்கு ஒத்து வராது அப்படின்ட்டே சொல்லலாம். பெரும்பாலும் கடக ராசிக்காரர்களாகிய நீங்கள் இயற்கையாகவே ரொம்பவே கூச்ச சுபாவம் கொண்டவர்களாக இருப்பீர்கள். தங்களுக்கென்று ஒரு இடத்தை உருவாக்கி கொண்டு தனியாக இருக்க விரும்புவீங்க. தனிமை விரும்பிகளாக இருப்பீங்க. இயற்கை எழில்மிக்க இடங்களுக்கு அடிக்கடி சுற்றுலா சென்று வர விரும்புபவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். தன்னுடைய கவலைகள் மற்றவர்களை தொந்தரவு செய்யக்கூடாது அப்படின்ட்டு நினைக்கக்கூடியவர்கள் தான் நீங்கள். நாம் எப்பேற்பட்ட கவலையில் சோகத்தில் வேதனையில் இருந்தாலும் மற்றவர்கள்கிட்ட அதை காட்டக்கூடாது அப்படின்ட்டு நினைப்பீங்க. இதனால் அனைத்து பிரச்சனைகள் கவலைகள் எல்லாத்தையும் தனக்குள்ளேயே வைத்து கொண்டு கஷ்டப்படக்கூடிய ஒரு ஆளாக கடகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இருப்பீர்கள். யாரையாவது நீங்கள் முழுமையாக நம்பினால் மட்டுமே அவர்களிடம் மனம் விட்டு அனைத்தையும் பகிர்ந்து கொள்வீங்க. சென்சிட்டிவ் என்ற வார்த்தைக்கு சரியான உதாரணமாக இருப்பவர்கள்தான் கடகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள். ஆனால் அதை மற்றவர்களிடம் வெளிக்காட்டி கொள்ள நீங்கள் விரும்ப மாட்டீங்க. தவறான பாதையில் செல்லும் போதெல்லாம் தங்களுடைய துணையோ அல்லது யாராவது ஒருவரோ எப்போதும் உடனிருந்து வழிகாட்ட வேண்டும், அக்கறை காட்ட வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்கள். எப்போதும் பாராட்டிற்காக இயங்கக்கூடியவர்கள் நீங்கள். அது நடக்காத பட்சத்தில் தனிமையை தேடிக்கொள்ளவே விரும்புவீர்கள். மிகவும் வலிமையானவர்கள் நீங்கள். அரவணைப்பு குணம் உங்ககிட்ட நல்லாவே இருக்குது. கற்பனை திறன் அதிகமாக இருக்குது. சட்டம், கல்வி, நர்சிங், உளவியல் சார்ந்த துறைகள்லையும் உங்களுக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பு நிச்சயம் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, கடகம் செவ்வாயின் ஆதிக்கம் பெற்ற ராசி அப்படின்றதுனால உங்களுடைய திருமண உறவும் அமோகமாக இருக்கும். நீங்கள் அந்த விஷயத்தில் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அது நிச்சயம் உங்களுக்கு ஏற்ற மாதிரியே நடக்கும். அது மட்டுமல்ல, உங்களுடைய துணையும் உங்களை புரிந்து கொண்டு நடப்பார்கள். காதல் அதிகமாகவே உங்களுக்குள்ளார இருக்கும். அது மட்டுமல்ல, உங்களுடைய பேச்சை கேட்டு உங்களுடைய துணை நடப்பார்கள். பொய் பிராடுத்தனம் அப்படின்றது உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் இருக்கவே இருக்காது. நீங்கள் ஒரு உணவு பிரியர்களாக இருப்பீங்க. சாப்பாடு சாப்பிடுவதில் மட்டுமல்ல, சாப்பாடு பரிமாறுவதிலும் பிறரை சாப்பிட வைப்பதிலும் மிகுந்த விருப்பமுள்ளவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். உங்களுடன் இருப்பவர்கள் அல்லது பயணம் ஏதாவது சுற்றுலா செல்கிறீங்க அப்படின்ற நேரத்தில் பார்த்தீங்கன்னா உடன் வருபவர்களை நல்ல ஒரு உணவகத்துக்கு அழைத்து சென்று உணவு வாங்கி கொடுப்பீங்க. அக்கறையோடு பார்த்து கொள்வீங்க. உங்களிடம் ஒரு இடத்துக்கு போக வழி கேட்டால் அருமையாக மேப் வரைந்து படிப்படியாக சொல்லி கொடுத்து நல்ல ஒரு வழிகாட்டியாக இருப்பீங்க. ஒரு இன்டர்வியூ போவதாக இருந்தால் உங்களிடம் போய் கேட்டால் போதும், தெளிவாக ஆரம்பம் முதல் வெளியே வரும் வரை படிப்படியாக எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு மற்றவர்களுக்கு சொல்லி தரக்கூடிய ஒரு ஆற்றல் உங்ககிட்ட இருக்கும். நல்ல விளக்கம் தருவதில் சிறந்தவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். லட்சியவாதிகள் அப்படின்ட்டு சொன்னால் அது நீங்கள் தான். ஒரு லட்சியம், ஒரு மனசுக்குள்ளார ஒரு லட்சியத்தோடு இருந்தீங்கன்னா அந்த லட்சியம் முடியும் வரை எதற்காகவும் வெளியே வரமாட்டீங்க. அதிலிருந்து இப்படி தான் வாழ வேண்டும் அப்படின்ட்டு நீங்கள்
வாழ விரும்புவீர்கள். எப்படியும் வாழலாம் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. கௌரிமான் பரம்பரை கௌரிமான் பரம்பரை அப்படின்ட்டு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான ஒரு பரம்பரையில் பிறந்தவங்க தான் நீங்கள். அது மட்டும் இல்லை, உங்கள் கூட சேர்றவங்களும் அப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு நினைப்பீங்க. தன்னை சுற்றி இருக்கும் உறவுகளும் நட்பும் நல்லவர்களாக நேர்மையானவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்றதில் கவனமாக இருப்பீங்க. முறைகேடுகளை ஊக்குவிக்க மாட்டீங்க. தவறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவரை தண்டித்து விடுவீங்க. நடவடிக்கை எடுப்பதில் கராராக இருப்பீங்க. அதற்கு அஞ்சவே மாட்டீங்க. சந்தேக பேர் வழியாகவும் இருப்பீங்க. யாரையும் முழுதாக நம்ப மாட்டீங்க. சந்திரன் மனோகாரகன் அப்படின்றதுனால உங்களுக்கு எப்போதும் மன சஞ்சலம் இருந்து கொண்டே இருக்கும். மனதில் நிம்மதி இருக்கவே இருக்காது. வீண் கற்பனைகள் தோன்றும். நன்றாக இருக்கும்போதே ஏதேனும் ஆபத்து வந்துட்டா என்ன செய்வது அப்படின்ட்டு கற்பனை செய்ய தொடங்கிடுவீங்க. கதி கலங்கி நிற்பீங்க. தங்களுடைய பயத்தை கூட இருப்பவர் மீதும் சுமத்துவீங்க. உடன் இருப்பவர் மகரம் அல்லது கும்ப ராசிக்காரர்களாக இருந்தால் வருவது வரட்டும் அப்படின்ட்டு ஒரு கை பார்க்கலாம் என்று தைரியமாக சொல்வீங்க. ஆனால் அவங்க கும்பராசியா மகர ராசியான்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் அது ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணணும் அப்படின்ட்டு நினச்சிங்கன்னா யாராவது வருவாங்க. அவங்க நிச்சயம் மகர ராசி இல்லை கும்பராசிக்காரர்களாக தான் இருப்பாங்க. கடின உழைப்பாளிகளாக நீங்கள் இருப்பீங்க. நேரம் பார்க்காம உழைத்து கொண்டே இருப்பீங்க. வேலையை முடித்துட்டு தான் சாப்பிடவே போவீங்க, உறங்க போவீங்க. உடல் உழைப்பை விட மனம் சார்ந்த கலை, கற்பனை, கணினி மற்றும் மனதால் உணர்ந்து அனுபவிக்கக்கூடிய தொழில்கள் செய்வதில் விருப்பமாக இருப்பீங்க. திரை உலகில் பின்னணி குரல் கொடுப்பவர்களாகவும் காஸ்டியூமர், ஹேர் ட்ரெஸ்ஸர், மேக்கப் போடுபவர்களாகவும் நீங்கள் இருப்பீர்கள். ஓவியர், செட் டிசைன் செய்வோர், லே அவுட் டிசைனர், கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் தெரிந்தவர்களாகவும் கடகம் ராசிக்காரர்களாக அதாவது கடகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இருப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கின்றது இந்த மாதிரியான ஒரு வேலையில். காரணம், நீங்கள் தன்னுடைய மனம் போனபடி அழகழகான டிசைன் செய்து தருவீங்க. உங்களுக்கு இது போதும் அப்படின்ற மனமே இருக்காது. இன்னும் சிறப்பாக செய்திருக்கலாம் அப்படின்ட்டே தோன்றும். நீங்கள் ஸ்பாட்லைட் வெளிச்சத்தை விரும்பாதவர்கள். ஆனால் பின்னணியில் இருந்து மெருகூட்டுபவர் அப்படின்ட்டு சொல்லலாம், அழகூட்டுபவர் அப்படின்ட்டு சொல்லலாம். சந்திரனுக்குரிய பொழுது இரவு அப்படின்றதுனால உங்களுக்கு இருட்டில் இருப்பது அதிகம் பிடிக்கும். கடுமையான சொற்கள், வசை மொழிகளை பேச மாட்டீர்கள். அதாவது கெட்ட வார்த்தைகளை பேச மாட்டீங்க. ரொம்பவே ஒரு அமைதியான ஒரு போக்கோடு இருப்பீங்க. கவிதை, கதை, நாடகம் கூட எழுதுவீங்க. கற்பனை சிறகை காற்றில் விரித்து வானவீதியில் பறக்கும் இயல்பை கொண்டவர்கள் தான் நீங்கள். சத்தம் போட்டு பேச மாட்டீங்க, குத்தலாக பேச மாட்டீங்க. ஆனால் அழுத்தம் திருத்தமாக பேசுவீங்க யார்கிட்டையும். நீதான் வேண்டும், நீ இதை செய்யாதே, நீதான் குற்றவாளி, நீதான் திருட என்று யாராக இருந்தாலும் ஒரே சொல்லில் முடித்து விடுவீங்க. துணிவாகவும் பணிவாகவும் பேசுவீங்க. தன்னுடைய மனதில் பட்டதை உடனே சொல்லிவிடுவீங்க. யாருக்கும் பயப்பட மாட்டீங்க. நீங்கள் ஒரு சிறந்த குணம் படைத்தவர்கள். ஆர்ப்பாட்டம் அப்படின்றது உங்ககிட்ட இருக்காது. ஆனால் நீங்கள் எதையும் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அழகாக செய்யக்கூடிய ஆட்கள். கடலின் ஆழத்தை போன்ற மனமுடையவர்கள் நீங்கள். உங்களுடைய மனதில் இருப்பதை யாராலும் அறிந்து கொள்ள முடியாது. நீங்கள் ஒரு பழமைவாதி அப்படின்ட்டே சொல்லலாம். பழம்பெருமை பேசுவதில் மகிழ்ச்சி அடைவீர்கள். தம்முடைய குலப்பெருமை, மொழி பெருமை, இனப்பெருமை, தொழில் பெருமை, ஊர் பெருமை, சாதி பெருமை போன்றவை உங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும். அது மட்டுமல்ல, புதியவற்றை கண்டு அஞ்சும் குணம் உங்ககிட்ட இருப்பதால் புதிய சூழலை ஏற்றுக்கொள்வதில் தயக்கம் காட்டுவீங்க. எந்த ஒரு புதிய விஷயமா இருந்தாலும் அதை தயக்கத்தோடு தான் ஏற்றுக்கொள்வீங்க. புதிய படம், புதிய பாட்டு ஆகியவை உங்களுக்கு அதிகம் பிடிக்கும். கடகம் ராசியில் நீங்கள் ஒரு ரகசிய காப்பாளனாக இருக்கீங்க. கடகம் ராசி அப்படின்னாலே ரகசியத்தை காப்பவர் அப்படின்ட்டே சொல்லலாம். யாராவது உங்ககிட்ட ரகசியத்தை சொன்னால் அதை எப்போதும் யாரிடமும் சொல்ல மாட்டீங்க. நிறைய சுக துக்கங்களை மனதுக்குள்ளார பூட்டி வச்சிருப்பீங்க. யாரிடமும் தன்னுடைய மனதை திறந்து காட்ட மாட்டீங்க. சிறு வயதில் நடந்ததை கூட மறந்திருக்க மாட்டீங்க. எல்லா காயங்களும் சந்தோஷங்களும் உங்களுடைய மனதில் பசுமரத்து ஆணி போல பதிந்திருக்கும். சம்பவம் நடந்த நாள், மாதம், ஆண்டு, ஏன் நேரம் கூட உங்களுடைய மனதில் அப்படியே இருக்கும். சம்பந்தப்பட்டவர்கள் மறந்தாலும் நீங்கள் மறக்க மாட்டீங்க. ஊர் விஷயங்கள், பொது விஷயங்கள் உங்ககிட்ட ஏராளமாக இருக்கும். யார் எப்படி அப்படின்ட்டு உங்ககிட்ட கேட்டால் அனைத்தும் தெரியும். கொஞ்சம் அன்பாக பேசி நயமாக பழகினா கொஞ்சம் மனம் இலகி இரண்டொரு விஷயங்களை சொல்வீங்க. இல்லைனா யாருக்கிட்டையும் வெளிப்படையாக பேச மாட்டீங்க. பயந்து தேவையில்லாமல் பேசிவிட்டோமோ
அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைத்து கொள்வீங்க. வாயை இறுக மூடிக்கொள்வீங்க. நீங்கள் ஒரு தகவல் சுரங்கம் அப்படின்ட்டே சொல்லலாம். உங்ககிட்ட ஏராளமான விஷயங்கள் அடங்கி இருக்கும். நீங்கள் பேசுகிற மாதிரி உங்ககிட்ட இருந்து ஏராளமான தகவல்கள் வெளியே வரா மாதிரி யாரும் உங்களை மாதிரிலாம் பேச மாட்டாங்க, உங்களை மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு உங்கள் கூட நெருங்கி பழகுபவர்களுக்கு நன்றாகவே தெரியும். தன்னுடைய பெற்றோர், உறவினர், பிள்ளைகளிடம் பாசமாக இருப்பீங்க. பாச பறவைகள், பாச மலர் என்ற பெயர்கள் இருக்கும் உங்களுக்கு. சகோதரிகளிடம் அன்பாக இருப்பீங்க, பாசமாக இருப்பீங்க. தாய் தந்தையிடம் மரியாதை வச்சிருப்பீங்க. பிள்ளைகளிடம் பாசமாக நடந்து கொள்வீங்க. கண்டித்து விட்டு கலங்குபவர்கள் நீங்கள். அடிக்க மாட்டீங்க. அடித்து வளர்ப்பதை விட ஒரு சொல்லில் கண்டித்து வளர்ப்பவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். உங்ககிட்ட வன்முறை, அராஜகம், அடாவடித்தனம் இருக்கவே இருக்காது. தெருவில் இருப்போருக்கு கூட கேட்ட உதவிகளை செய்து கொடுப்பீங்க. கடகம் ராசி நண்பர் கிடைப்பது பெரும் பாக்கியம் அப்படின்ட்டு வெளியே இருக்கவங்க சொல்லுவாங்க. பிறருக்காக சிந்திப்பீங்க. உங்களுக்காகத்தான் இரவில் தூக்கமே வராது. அதாவது மற்றவர்களுக்காக உங்களுக்கு தூக்கம் வராது. அவங்க நல்லா இருக்கணுமே அப்படின்ற மாதிரி நினைத்து கொண்டே இருப்பீங்க. மற்றவர்களை பற்றி அவர் நன்மை தீமைகளை குறித்தும் சிந்தித்து கொண்டே இருப்பீங்க. உங்களை விட மற்றவர்கள் நல்லா இருக்கணும் அப்படின்ற எண்ணம் தான் உங்களுக்கு எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். உங்களுக்கு காதலித்து திருமணம் செய்வது ரொம்பவே பிடிக்கும். திருமணம் செய்யவும் கொஞ்சம் பயப்படுவீங்க. ஏமாற்றும் எண்ணமே உங்களுக்கு கிடையாது. மன உறுதி உங்களுக்கு சற்று இருக்காது. ஒரு முடிவுக்கு வர ஆண்டு கணக்கில் கூட யோசிப்பீங்க. மனைவி அல்லது காதலியிடம் இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு கற்பனை உலகில் திளைத்து கொண்டிருப்பீங்க. ஆனால் நேரில் போனால் எதையுமே செய்ய மாட்டீங்க. உங்களுடைய சந்தேகத்தை தீர்க்கும் வகையில் பெண்கள் உங்களிடம் அடிக்கடி உங்களை மட்டுமே விரும்புவதாக, காதலிப்பதாக சொல்லி உறுதிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். உங்ககிட்ட பேசி தெரிவிக்க வேண்டும் அல்லது உடல் மொழியின் மூலம் தெரிவிக்க வேண்டும். உங்களுடைய மனதுக்குள் நீங்கள் ஒரு மிகச்சிறந்த குணத்தை கொண்டவர்களாக இருந்தாலும் வெளியில் பார்த்தீங்கன்னா அவன் முரடண்டா அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய ஆளாக, அதாவது சொல்லுவாங்க, அதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீங்க. உங்களுக்கே சிரிப்பு வரும். அடே நான் முரடனாடா, அடப்போங்கடா அப்படின்ற மாதிரி சிரித்து கொண்டு வந்துடுவீங்க. 10 முறை, 1க்கு 10 முறை யோசித்து எந்த ஒரு செயலையும் கச்சிதமாக செய்யக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். அமைதியான தோற்றத்துடன் காட்சியளிக்கக்கூடிய நீங்கள் சில சமயத்தில் அதிக வாயாடிகளாகவும் இருப்பீங்க. மிகவும் நேர்த்தியான உடை அணியவும் பழக்கத்தினால் பிறரை கவர்ந்து விடுபவர்களாகவும் இருப்பீர்கள். அதாவது நேர்த்தியான நடை, மிடுக்கான தோற்றம் உங்களுக்கு எப்போதும் இருக்கும். நீங்கள் அடுத்தவற்றின் மீது அதிகாரம் செய்ய அதிகம் விரும்புவீங்க. தான் சொல்கிறது தான் சட்டம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணமும் உங்களுக்குள்ளார அடிக்கடி வந்து போகும். அடுத்தவங்களுடைய புகழுக்கு, புகழ் வார்த்தைக்கு மயங்கி விடுபவர்கள் நீங்கள் அப்படின்றதுனால உங்களை புகழ்ந்தே பலரும் காரியத்தை சாதித்து கொள்வாங்க. தங்களுடைய குடும்பத்தின் மீது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய பாசம் ஊராரையும் பொறாமைப்பட வைக்கும். பிரிவினை நீங்கள் தாங்கிக் கொள்ள மாட்டீங்க. உங்களுடைய செயல்கள் அனைத்தும் மனப்பூர்வமான செயல்களாக இருக்கும். நீர் சார்ந்த பொருட்கள், உணவுகளில் அதிக விருப்பம் இருக்கும். வெண்மை நிறம் உங்களுக்கு பிடித்த நிறம்னே சொல்லலாம். கருப்பு நிறமும் உங்களுக்கு பிடித்த நிறம். இக்கட்டான சூழ்நிலைகளில் சகிப்புத்தன்மையோடு நீங்கள் இருப்பீங்க. நல்ல சிந்தனைகளும் எண்ணங்களும் உடையவர்களாக இருப்பதால் பல நல்ல காரியங்களை உங்களுடைய வாழ்வில் செய்வீங்க. நல்ல ஞாபக சக்தி இருப்பதால் வாழ்வில் உயர்ந்த லட்சியம் கொண்டவர்களாக இருப்பீங்க. சுறுசுறுப்பாக செயல்பட்டு எதையும் திறமையாக செய்து வெற்றி பெறுவீங்க. சகஜமாக பழகுவீங்க. தீர ஆலோசிப்பீங்க. இரக்க குணம் இருக்கும். அப்படின்றதுனால அது மனிதர்களாக இருந்தாலும் சரி, விலங்குகளாக இருந்தாலும் சரி, அனைத்தையும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு சக்தி, ஒரு திறன் உங்ககிட்ட இருக்கின்றது. கள்ளம் கபடம் இல்லாமல் பேசுவதால் பார்த்தீங்கன்னா அது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களாலேயே சில சமயங்களில் பொறுத்து கொள்ள முடியாது. இவனடா இப்படி பேசுகிறானே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எதிராகவே குடும்ப உறுப்பினர்களே சில சமயங்களில் திரும்புவாங்க. நல்ல ஒரு ராஜதந்திரம் உடையவர்களாக இருப்பீங்க. யாரிடம் எப்படி பேச வேண்டும், எப்படி காரியத்தை சாதிக்க வேண்டும் அப்படின்ட்டு நல்லாவே கண்டுபிடிச்சு வச்சிருப்பீங்க. பொறுமையும் உண்மையும் உடையவர்களாகவோ, அதிகம் பணம் சம்பாதிக்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் கொண்டவர்களாகவும், பணத்தை சேமிப்பதில் ஆர்வம் உள்ளவர்களாகவும் நீங்கள் எப்போதும் இருந்து கொண்டே இருப்பீர்கள். அது மட்டும் இல்லை, உங்களை போன்று ஒரு பிள்ளை இருக்க வேண்டும் அப்படின்ட்டு ஊரார்கள் சொல்லக்கூடிய நிலையில் உங்களுடைய செயல்கள் இருக்கும், உங்களுடைய குணங்கள் இருக்கும். அது மட்டும் இல்லை, சுகபோகமான ஒரு வாழ்வு உங்ககிட்ட எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். பணம் கையில் புரளும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பல சமயங்களில்
என்னடா பண்ணுறது, பணமே இல்லையாடா, யாருக்கிட்டையாவது காசு வாங்கலாமா அப்படின்ற மாதிரி சில சமயங்களில் யோசிப்பீங்க. அதாவது புரண்ட பணத்தையெல்லாம் செலவு செய்யக்கூடிய குணமும் உங்ககிட்ட அதிகம் இருக்கின்றது அப்படின்ட்டு தான் சொல்லணும். சேமிக்கும் பழக்கம் குறைவாக இருக்கும். வெளியூர் வெளிநாடுகளில் சென்று பணம் ஈட்டக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கின்றது. பொது காரியங்களுக்காகவும் செலவு செய்ய தயங்கவே மாட்டீங்க. அதாவது கோவில் விழாவாகட்டும், மற்றவங்க ஏதாவது உதவி கேட்டால், பொண்ணு கல்யாணம் வச்சுக்கிறோம்பா, வீட்டில் கல்யாணம் இருக்குப்பா அப்படின்ற மாதிரி கேட்பதாகட்டும், அனைத்துக்கும் உடனடியாக உதவக்கூடிய ஒரு நல்ல மனம் படைத்த ஆட்கள் தான் கடகம் ராசியில் பிறந்த நீங்கள். சந்திரனுடைய ஆதிக்கத்தில் கடகராசி உங்களுடைய கடகராசி வருகின்றது. பொதுவாகவே சந்திரனுடைய ஆளுமையில் உள்ள உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அம்பாள் வழிபாடு அப்படின்றது விசேஷமானதுன்னு சொல்லலாம். அதனால் நீங்கள் திருமியச்சூர் லலிதா பரமேஸ்வரியை வழிபடலாம். திருமியச்சூரில் இருக்கக்கூடிய லலிதா பரமேஸ்வரியை வழிபடுங்க. அருமையான ஒரு எதிர்காலம் உங்களுக்கு இருக்கின்றது. இந்த திருத்தலம் எங்கே அமைந்திருக்கின்றது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, மயிலாடுதுறை திருவாரூர் சாலையில் பேரளம் அப்படின்ற ஊரில் இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த திருமியச்சூர் அப்படின்ற ஊர் இருக்கின்றது. லலிதா பரமேஸ்வரி அம்மாள் அங்கு வீற்றிருக்கிறார்கள். இந்த வழிபாடு, அதாவது சக்தி வழிபாட்டின் இதய துடிப்பு போன்றது தான் லலிதா சகஸ்ரநாமம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த தலத்தில் அம்பாளுக்கு லலிதா சகஸ்ரநாமம் சொல்லியே அர்ச்சனை ஆராதனைகள் எல்லாமே நிகழும். மகாமுனிவர் அகத்தியர் லலிதா நவரத்ன மாலை எனும் அற்புத நூலை இங்கு தான் இயற்றினார் அப்படின்றது பலருக்கும் தெரியாது. இங்கு வந்து லலிதா அம்பிகையின் அருளை பெற்றா போதும், உங்களுடைய வாழ்க்கை அமோகமாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். பணம் புரண்டாலும் சேமிக்க முடியவில்லை அப்படின்ற கவலை இருந்தாலும் இங்கு வந்தால் அனைத்தும் தீரும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். கடகம் ராசியில் பிறந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிறந்த ரகசியம்தான் என்ன செய்ய வேண்டும், என்னவெல்லாம் செய்யக்கூடாது, எப்படி இருக்க வேண்டும், எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, நீங்கள் பிறந்தது ஏன், எதற்காக பிறந்தீர்கள், அது மட்டுமல்ல பணத்தை சேமிக்க என்ன செய்ய வேண்டும், யாருடன் பழக வேண்டும், யாருடன் பழகக்கூடாது, நல்லது எது தீயது எது என்று பல விஷயங்களை தெரிந்து கொண்டிருப்பீர்கள். இதன்படி உங்களுடைய வாழ்க்கையை அமோகமாக சிறப்பாக வாழ வாழ்த்துக்கள் அப்படின்ட்டே சொல்லலாம். உங்களுக்கு இந்த பிறந்த ரகசியம், உங்களுடைய குணநலன்கள், இந்த மாதிரியான பல விஷயங்களில் ஏதேனும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு செஞ்சிடுங்க. இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கடகம் ராசியில் பிறந்த பலரும் அவங்களுடைய பிறந்த ரகசியம் மற்றும் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்ள இது கண்டிப்பாக உதவும்.